சைவத்தின் தலைமையிடம் என்று போற்றப்படும் சிதம்பரம் கோவிலையும் நடராஜ பெருமானின் சிறப்புகளையும் தொடர் பதிவுகளாக நாம் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு தொடர் பதிவிலும் அதற்கு முந்தைய பதிவின் வீடியோ லிங்கை கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன். இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். சைவத்தில் கோவில் என்றால் அது சிதம்பரத்தை குறிக்கும். நடராஜ பெருமானுடைய வடிவத்திற்கு இணையான மூர்த்தம் வேறு கிடையாது. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ என்பது நந்தனார் வாக்கு. நாம் ஒரு முறையாவது சிதம்பரம் சென்று தரிசிக்க வேண்டும். திருவாரூர் பிறக்க முக்தி, காசியில் இரக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, அவிநாசி கேட்க முக்தி, திரு ஆலவாய் என்ற மதுரையம்பதி சொல்ல முக்தி, காஞ்சிபுரம் வாழ முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தும் செய்யக்கூடிய பெருமான் நடராஜமூர்த்தி. நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் அவர் கையில் ஒரு உடுக்கை இருக்கும். அந்த உடுக்கை ஆக்குவதை காட்டுகிறது. உடுக்கை படைப்புக்கு அடையாளம். நடராஜ பெருமானுடைய கை அபயகரமாக எல்லோரையும் காப்பாற்றுகிறது. அந்த கை காப்பாற்றுவதின் அடையாளம். நடராஜ பெருமானின் கையில் நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு அழிப்பதற்கு அடையாளம். பெருமான் ஒரு காலை ஊன்றி இருக்கிறார். ஊன்றிய கால் முயலகன் மேல் ஊன்றப்பட்டு உள்ளது. முயலகன் என்பது நம்முடைய ஆணவம். அந்த ஆணவத்தின் முதுகிலே நடராஜ பெருமான் தன் காலை ஊன்றி இருக்கிறார். இந்த ஊன்றிய கால் மறைத்தலை காட்டுகிறது. நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக நடராஜ பெருமான் இடது காலை தூக்கி திருத்தாண்டவம் ஆடுகிறார். நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடி குஞ்சித பாதம். அது நமக்கு அருள் செய்வதை காட்டுகிறது. எனவே உடுக்கை, அபயம் தரக்கூடிய கை, நெருப்பு, ஊன்றிய கால், தூக்கிய திருவடி ஆக ஐந்தும் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தையும் செய்கின்றன. நடராஜ பெருமானுடைய இடத்தில் அந்த அம்பலத்திற்கு செல்வதற்கு முன்னால் 5 படிகளில் நாம் ஏறி செல்ல வேண்டும். நமசிவய என்ற திரு ஐந்தெழுத்துக்கு அவை அடையாளம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 5 பீடங்கள் இருக்கின்றன. அவை 5 மூர்த்திகளுக்கு அடையாளம். ஆக்குவதற்கு பிரம்மா, காப்பாற்றுவதற்கு திருமால், அழிப்பதற்கு ருத்திரன், மறைப்பதற்கு மகேஸ்வரன், அருள் செய்வதற்கு சதாசிவம் என்று 5 மூர்த்திகள் 5 பீடங்களாக சிதம்பரத்தில் இருக்கின்றன. பதிவுகள் தொடரும்.